இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் பண்ணையை தான் சுற்றி காட்ட போகிறோம். நாங்கள் கயிறு போடுறப்போ ஏன்னா மணந்து பார்ப்பாள். அதுக்கு பிறகு அப்படியே கண்ணம்மாச்சு. நான் ஒரு கண்ணு தெரியாத மாடு வச்சு மாட்டு கண்ணு வச்சிருந்தேன். ஆனால் வாழை மறைக்கிற மாடு பொயிலையே தின்னாது இல்லாமல் நிறைய வேர்த்துட்டே இருக்கும். அவங்க அந்த மூக்கில் பார்த்தாலே தெரியும். ஒரு கோடி இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அதை வச்சு நாங்கள் எத்தனையாவது முறை அது கண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. கேஐஸ் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் எங்களோட பண்ணைக்குள்ள தான் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் பண்ணையை தான் சுற்றி காட்ட போகிறோம். இந்த பண்ணைக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மாடு தான் நிற்கிது. இதுக்கு முதல் நிறைய மாடுகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் என்னாச்சு, எங்களோட பண்ணை எத்தனை காலமாக நாங்கள் இந்த பண்ணை வளர்ப்பை நாங்கள் எல்லாம் செய்கிறோம், எப்படி இந்த பண்ணை வளர்ப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி இந்த காணொளி மூலமாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதோட இந்த பண்ணைக்குள்ள எங்களுக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, அப்பா எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க எங்கள்கிட்ட பண்ணையை சுற்றி பார்க்கலாம். இவ பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இது எங்கட நாணயம்மாண்டு பேர் வச்சிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வாங்குறப்போ அவக்கு நாணயம் குத்தி இருந்துச்சு. நாணயம் எதுக்கு குத்துவாங்கன்னு சொல்லி சொன்னால் மாடு அடம் பிடிக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக குத்துவாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு நாங்கள் அந்த நாணயத்தை கலட்டி விட்டுட்டோம். பாவம், அந்த நாணயம் இருந்துச்சு என்றால் அதால் ஒன்றும் செய்யலாமல் இருக்கும். ரொம்ப அடம் பிடிக்கிற மாடுகளுக்கு வேணுமெண்டா குத்தலாம், மற்றபடி இந்த மாடுகளுக்கு அது தேவையே இல்லை. ஸோ நாணயமாக இவோ தான். அடுத்ததாக நான் உங்களுக்கு எது காட்ட போகிறேன்னு சொல்லி சொன்னால் எங்கட துஷாந்தம்மாண்ட மாடு. இவோ தான் எங்கட பிள்ளைண்ட மாடு. எங்கட அக்கா பிள்ளைக்கு நாங்கள் ஒரு மாடு கொடுத்தனாங்க. அந்த மாடு தான் அவரோட அம்மாவை பிடிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் மாடை பிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த டைமில் இவன்ட்ட அம்மாவை பிடிச்சிட்டாங்க. இது ஆனால் நாங்கள் துஷாந்துக்கு கொடுத்ததால இது அவங்ககிட்ட துஷாந்தின மாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நான் காட்ட போகிறது இவோ தான். இவாக்கும் எனக்கும் முதல் செட்டே ஆகாது. வந்த ஸ்டார்டில் நான் இங்கே பண்ணைக்குள்ளே வரும்போது என்னை கட்டவும் விடாது, இடித்து தள்ளிகிட்டே இருக்கும். நான் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் அலைய ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன நாங்கள் கயிறு போடுறப்போ என்ன மணந்து பார்ப்பாள். அதுக்கு பிறகு அப்படியே செட் ஆயிடுச்சு. இது நாங்கள் வள்ளிபுர கோயிலுக்கு மாடு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை வாங்கி நாங்கள் காசு கொடுத்து அந்த மாட்டையுமே மாடு பிடிச்சிட்டாங்க. அவரோட மகள் தான் நீங்க என்ன பார்க்குற என்ன பார்க்குற. ஓகே, நாங்கள் அப்படியே மற்ற மாடுகள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கட புள்ளியம்மா, ஏய் இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஏன் அழுகுறீங்கள்? ஏன் அழுகுறீங்க செல்லம்மாச்சி? ஏன் அழுகுறீங்கள்? இவ எங்கட புள்ளியம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா புள்ளியன்னா இவ பெரிய புள்ளி, இன்னொரு சின்ன புள்ளியும் வேற வச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் எங்கிட்ட கண்ணம்மாச்சு. நான் ஒரு கண்ணு தெரியாத மாடு வச்சு மாட்டு கண்ணு வச்சுருந்தேன். ஆனால் அவருக்கு கண்ணம்மான்ற பேர் வச்சுருந்தேன் நான். அவரோட அம்மா இது. அந்த கண்ணம்மா செத்ததுக்கப்புறம் இவளை கண்ணம்மாச்சி என்று வச்சிருக்கிறோம். அடுத்தது இவோ தான் லட்சு. இவோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவட அம்மாவையும் பிடிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு கையில் புட்டி பால் தான் கொடுத்தோம் போச்சீத்தில். அப்படி தான் இவ வளர்த்து வச்சுருக்கோம். இதெல்லாம் அவங்கட குட்டி. என்னடி என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? நான் போகிறேன் நாங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவோ எங்கட சின்ன புள்ளி. இவோவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் எலும்படி எலும்புங்கோ. நான் சொல்லல, மாட்டுக்கு வேர்க்கு உண்டு. அது இதுதான் அந்த இவ்விடத்துல தான் நான் அவங்களுக்கு வேர்க்கும். இவோக்கு நான் சமைக்கிற சாப்பாடெல்லாம் இப்படி கைக்குள்ளால் ஓட்டி விட்டோன்னா கையை கடிச்சு எடுத்துருவாள். இவளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இந்த வால் இருக்குல்ல, இந்த பொயில கண்டு அதுக்குள்ள அடைக்க மாட்டானு. எப்பவுமே மாடு பொயிலையே தின்னாது.
ஏன் வாழை மறைக்கிற? மாடு வந்து பொயிலையே தின்னாது. ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறப்போ அது என்ன செய்யும், இதுக்குள்ள பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்போது என்ன பண்ணுவாங்க, தோட்டத்தை அடைக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எங்களோட ஊருக்குள்ளே நிறைய பேருக்கு சொல்லி வச்சிருக்கணும் அந்த ஏபிசி ஆக்கள். முந்தியெல்லாம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தை வந்து அடைச்சி தான் வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் இவள்கிட்ட வாழை வந்து பிடிச்சி போட்டு முறிச்சு போட்டாங்க. அதால் அவளுக்கு வாள் இல்லாமல் போயிடுச்சு. இவ தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவக்கு பேர் வந்து புண்ணாக்கு. இதுக்கு எதுக்கு புண்ணாக்குன்னு வச்சுக்கோங்க, இவ புண்ணாக்கு மட்டும்தான் சாப்பிடுவா, வேறு எதுவும் சாப்பிட மாட்டா. ஆனால் இவக்கு வந்து மற்ற மாடுகள் இல்லாமல் நிறைய வேர்த்துட்டே இருக்கும். அவங்கள அந்த மூக்கில் பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக அவனுக்கு வேர்த்துட்டே இருக்கும் அந்த மூப்படி. மற்ற மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும், இவக்கு தான் நிறையவா வேர்த்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. மயிலை பார்த்தீங்களா தெரியும், அவள் எலும்பி அப்படியே முறுக்கெடுக்கிறா. இந்த மாடையெல்லாம் பிடிக்கிறதுக்காக இடிச்சு அவளுக்கு சரியான பயம் என்ன, அதால் எனக்கு அவளுக்கு செட் ஆகாது. அடுத்ததான் நாங்கள் பார்க்குறது வந்து இந்த வெள்ளை மாடு. எனக்கு என்ன குத்தி போடுவேன், எனக்கு கோவம் வந்தா சரிதானே. இவங்க வந்து சமட்டான மாடு. இவங்களை தண்ணி பைப்புக்கு பக்கத்தில் கட்டி இருந்தபடியா அப்படி இதன்னுவாங்க. லைட்டாக அழுகுறா. ஏன் அழுகுறீங்கள்? நேற்று நைட்டு வரவே இல்லையோ. அடுத்தது வந்து இவங்களை நாங்கள் சிவப்பி என்று கூப்பிடுவோம். இவங்க வந்து அப்படிதான். அது வந்து பெரிய கொம்பு இருக்குது, அதால் நானே தான் அது கொம்பு மாடன்று வச்சிருக்கேன். அது வந்து டக்கண்டு முட்டிடும். இவ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே வெள்ளியம்மா என்னடி இவ வந்து நல்ல சமத்து குட்டி. இவையால் இருக்கணும் குட்டியாக. இதில் ஒரு ஆள் இருக்குதா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட பெரியம்மா காட்ட போகிறேன். இவ ரொம்ப பெருசு எங்களோட வீட்டில், அதால் வந்து நாங்கள் இவ பெரியம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நாங்கள் வாங்க சும்மா எங்கட ஓட வலிக்கிட்டாலண்டா குட்டிக்கலாது, அந்த அளவுக்கு ஓட்டம் போடுவாள். இந்த மாடு வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், புதுசாக நீங்கள் யார்கிட்டயாவது மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை பார்த்து நீங்கள் அந்த மாடை வாங்கலாம். ஒன்று வந்து மாடு வந்து எத்தனையாவது ஈத்து உண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. அது எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாட்டுண்ட கொம்பு இப்போ நான் அவ்வளோ காட்டுறேன். இந்த மாட்டுண்ட கொம்புல வந்து ஒரு கோடி இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அதை வச்சு நாங்கள் எத்தனையாவது முறை அது கண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ மாட்டுக்காரங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6வது ஈத்து 7வது ஈத்தை இப்போ அந்த 5வது ஈத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாடு வந்து 5வது முறை தான் கண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கொம்புல போயிட்டு அதில் வந்து ஒவ்வொரு கண்டு போடும்போது ஒவ்வொரு வரி வந்து வருமா. அதில் தான் பார்த்து இந்த மாடு வந்து எத்தனையாவது முறை கண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. அதே மாதிரி பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால், இந்த பால் மடியை வச்சு அது வந்து எவ்வளோ பால் எடுக்கும், அப்படி இந்த நிறைய பால் எடுக்குமா இல்லை குறைய பால் எடுக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் கேட்டேன் எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, இந்த பால் மடி இருக்குதானே அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சமனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையின்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பால் மடி எப்போவுமே 4 சமனாக இருக்காது. முதல் 2 ஒரு அளவுலையும் 2வது 2 ஒரு அளவுலையும் தான் இருக்கும். இப்போ அதை வச்சு தான் நீங்கள் வந்து சமனாக இருக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மடியில் அந்த பால் மடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைஞ்சிருந்துச்சுன்னா ஒரு முளையில் இருந்து தான் அது பால் நிறைய எடுக்கும். மற்ற முளையில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். அதால தான் அந்த மடியை பார்த்து எடுக்கிறப்போ சமனாக இருந்தால் அது வந்து பால் நல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அளவுக்கு இப்போ ஒரு 5 லிட்டர் எடுக்குது 10 லிட்டர் எடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து சரியாக இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை பார்த்தும் இந்த மாடுகளை வந்து வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 2-3 கண்டு அது இது இருக்குது. இவவும் கொஞ்சம் சமத்தான மாடு. இவவையும் வந்து நாங்கள் சின்ன சிவப்பி அப்படி என்று கூப்பிடுறோம் நாங்கள். அதால் வந்து இவக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏ செல்லமாச்சு
என்ன எங்க போறீங்க எங்க போறீங்க? இவ ஒரு குட்டி. எங்கிட்ட குட்டி பாப்பா. இவவும் ஒரு குட்டி. அவ்வளோ ஓடிட்டு. மாடுகள் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சின்ன சின்ன வருத்தம்லாம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்ட்டு எங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாரு எங்களுக்கு. இப்போ மாடுக்கு வந்து கொஞ்சம் எரு போடாமல் சலம் விடாமல் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அடைப்பான் மாதிரி இருந்துச்சு, சாப்பிடாம அசைவிட்டாமல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணுமென்று சொல்லி சொன்னால் இந்த ஒரு வாளிக்குள்ள கொஞ்சம் புகை போட்டுட்டு அதுக்குள்ள கள்ளி செடி அதோட வந்து இந்த புள்ளின்ற கோடு அதையெல்லாம் போட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் மூக்க பிடிச்சு ஆவி பிடிக்க விட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் அது கொஞ்ச நேரத்திலேயே சரியாகி எரி போட்டு அசைவிட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கொட்டியில் எல்லாமே நிறைய மாடுகள் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. நான் இந்த பண்ணைக்குள்ள வரும்போது எங்கள்கிட்ட ஒரு 50-60 மாடுகள் நின்றுச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் களன் பிடிச்சிட்டான். இப்போ ஒரு போன வருஷ கடைசிக்குள்ள வந்து ஒரே டைமுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே 13 மாடுகள் வந்து களவு போச்சுது. அப்போல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும்போது கொட்டில் நிறைஞ்சு அந்த கொட்டிலெல்லாம் நிறைஞ்சு போய் நிற்கும் மாடெல்லாம். அதே மாதிரி மிச்ச கண்டுகள் எல்லாம் கொட்டிலுக்கே படுக்காது, அங்கே எல்லாம் நிற்பாங்க. அந்த மாதிரி எங்ககிட்ட தன்னை வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. இந்த கள்ளநாளன்றது இறைச்சிக்காக எடுக்கிற ஆக்கள் தான். அவங்க தான் அவ்வளோ ஒரு கேவலமான செயல்கள் எல்லாம் செஞ்சு இந்த மாடுகளை எல்லாத்தையுமே கொண்டே இறைச்சி ஆக்குறது எல்லாம் இருந்துச்சு. வாங்க நாங்கள் இப்போ மற்ற மாடை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இவ்வளோதான். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாடை வந்து கழிச்சு இந்த கல்லரை வந்து பிடிக்கிறதுக்காக மாடை கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கல்லால் எல்லாம் எறிவாங்க. எறிய ஆரம்பித்ததோட அவளுக்கு வந்து சரியான பயம். அப்பா அம்மா என்ன வந்து பார்க்கும், பட் நான் கிட்ட போகல. அப்பா வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, மேபி இடிச்சுட்டாலும் அப்படின்ட்டு. கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா வந்து மூசுவாள் கிட்ட போனாலே. அதால் நான் வந்து அதுக்கு போகல. அதை அப்பா மட்டும்தான், அப்பா அம்மா இதை அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அதால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் நல்ல மாடு. ஒரு கண்டையெல்லாம் போட்டுச்சுண்டா நாயை கிட்ட விடாது, அந்த அளவுக்கு நல்ல மாடு. ஆக்களும் வந்து கிட்ட வர மாட்டாங்க. என்ன அடிச்சம்மா? இவமே எங்கிட்ட விட்ட புதுசாக வந்திருக்கிறா. என்னடி என் கண்ணம்மாண்ட தங்கச்சி. இவர் தான் நாங்கள் ஆள். இவருக்கு முன்னாடி நாங்கள் வேறு ஒரு ஆளை வந்து வச்சிருந்தாங்க. அதையுமே இந்த கள்ளன் எல்லாம் பிடிச்சு கொண்டு போயிட்டான். இவர் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் சரியான இடியன். எங்களோட தம்பியும் அப்பாவும் மட்டும்தான் அவரை அலைய முடியும். முதலெல்லாம் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் எங்களோட கைக்குள்ள தான் வளர்ந்தான். எங்கள்கிட்ட தான் சாப்பிடுவான். அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நான் இப்போ வந்து நிற்கிறேன்ட்டு தான் இந்த மண்ணியெல்லாம் அள்ளி போடுறது. நான் தான் என் அம்மாவுக்கு வந்து டெலிவரியே பார்த்தேன் நான். கள்ளப்பைய. ஆனால் எனக்கு கிட்டவும் சேர்க்க விட மாட்டான். இப்போது அவருக்கு வந்து 2 பனங்காய் எடுத்து போட்டேனேண்டா அதில் மினக்கட்டி கொண்டு நிற்பார். நான் இப்போ அவருக்கு 2 பனங்காய் எடுத்து போட போகிறேன். சின்னவாவையும் வந்து கட்டி விட்டு கிடக்குது. இப்போ எங்களோட வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கா. எப்போ நாங்கள் மாடு வளர்க்க ஆரம்பிச்சினாங்கள் அப்படி என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எங்களோட ஊராக்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க எல்லாம் தெரியாதவங்க தான் இந்த அக்காக்களுக்கிட்ட கதை சொல்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. எங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து அந்த நேரத்தில் மேனேஜராக இருந்த ஒருத்தங்க வந்து என்ன பண்ணாங்களான்னா கடைக்கு அவங்களோட வீட்டுக்கு வாங்கின சாமான்களை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாராம். அப்போ கொடுத்து அனுப்பும்போது அங்கே பார்த்தா அவங்களோட 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அப்போ மினிஸ்கேடுன்னா துடையெல்லாம் தெரிகிற மாதிரி தானே போடுவாங்க. அவங்க காலுக்கு மேலே கால் போட்டு அட்டனை கால் போட்டு கொண்டு இருந்து எங்களோட அப்பாவை பார்த்து கொண்டே உள்ள வைண்டு தன்னை சர்வெண்ட் மாதிரி நடத்தினாங்க. தனக்கு சரியான கோபம் வந்துடுச்சு அப்படின்ட்டு தான் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வந்துட்டா அப்படின்ட்டு அப்பா சொன்னார். அப்படி போய்தான் திருக்கோணமலைக்கு அவங்களோட அக்கா கிட்ட போது எங்களோட அம்மா கல்யாணம் பண்ணாரு. அங்கேயே பெரிய கடை போட்டு பெரிய தோட்டம் வச்சிருந்தாராம். வீட்டுக்கு வீடு வந்து இருக்கும். கடை வீடு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். மிச்ச இடத்துல முழுக்க அப்பா தோட்டம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி
அம்மா சொல்லுவாங்க அப்பா வச்சாங்கன்னா அவ்வளோ ராசி நிறைய வரும் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அந்த டைமுகளில் தான் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது அப்பா எல்லாத்தையுமே வந்து இழந்தாரு. எங்களுக்கு ஒரு அக்கா கூட இறந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒரு காணொலியில. அந்த பிறகுதான் எங்களோட அப்பாவுக்கு சுடும்போது இந்த காதுக்கு பக்கத்தால வெடி போச்சுதான். அதோட யாழ்ப்பாணம் அம்மா கூட்டிக்கொண்டு வந்துட்டு அம்மா கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு திருப்பி அம்மாவோட ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா அப்பா வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதோட அப்பா வந்து இஞ்சியே வந்துட்டார். இஞ்சி வந்ததுக்கு அப்புறம் கோஆபரேட்டிவ்ல மேனேஜரா ஜாயின் பண்ணினாங்க. அந்த டைமுக்குள்ள தான் வந்து அப்பா முதல் ஒரு மாடு வாங்கினார் இஞ்ச வரும்போது. ஏன்னா அப்பெல்லாம் என்ன தொழில் கால்நடை வளர்ப்பு விவசாயம் அந்த மாதிரி தான். அப்போ வந்து விவசாயம் தோட்டம் அதுகளுக்குள்ள போகாம கால்நடையை வந்து வாங்கினாரு. என்னன்னு சொன்னா அப்பா அப்போ மேனேஜராகவும் இருந்தாரு, மாடுகளும் இருந்தாரு. அந்த ஒரு டைமுக்குள்ள அப்பா வந்து ஒரு மாடு வாங்கும்போது பரம்பரையா வந்து அப்பாண்ட ஆக்கள் வந்து மாடு வச்சிருந்தாங்க. அப்பப்பா அதுக்கு பாட்டன் பூட்டி என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 வருஷங்களுக்கு மேலவே எங்களோட மாடுகள் எல்லாமே இருக்குது. அந்த மாடுகள்கிட்ட பரம்பரை மாடுகள் நாங்கள் இன்றைக்கும் வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் தான் இந்த பண்ணையை கொஞ்சம் பெருசாக்கி வெளியில இருந்தெல்லாம் மாடுகள் எல்லாம் வாங்கி அதை வந்து நாங்கள் பெரிய அளவில் வச்சிருந்தாங்க. இதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் எங்களோட அம்மாண்ட பரம்பரையிலையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எருமை மாடு வளர்ப்பாங்களாம். அப்பா சொல்லுவார் தேவி வீட்டில் எருமை மாடு வளர்ப்பாங்க, ஆனால் அம்மம்மா வந்து ஆக்கள் போட்டு தான் வச்சு வளர்ப்பாங்களாம். அம்மாக்களுக்கெல்லாம் அந்த மாடு வளர்ப்பு என்னன்னே தெரியாது. தன்னை கட்டி இஞ்ச வரும்போது தான் வந்து இந்த மாடுகள் எல்லாமே அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அலைகிறா அப்படி என்று சொல்லி அதால தான் விற்கிறதுக்கு இவ்வளோ பின்னடிக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொல்லுவாரு. இதுதான் வந்து கொம்புடஞ்சான். இவோக்கும் ஒரு நாள் வந்து பயங்கர சண்டை நடந்துச்சு. இவோக்கும் அவோக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு. அதில் இவோட கொம்புடைஞ்சு போச்சுது. நான் அதால் அவ கொம்புடைஞ்சான்னு ஈஸியாக கூப்பிடுறது. இது வந்து நல்ல கொஞ்சம் மிடியன் மாடு தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ 2-3 பேர் வெளியில தான் நிற்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் கட்டச்சி நிற்கிறா, அவையும் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சிவப்பு இதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். தென் வந்து அங்கால இருக்கிறது கட்டச்சி. ஆரம்ப காலத்துல மாடு வளர்க்கும் போது என்ன நடந்துச்சு, எல்லா இடமுமே எங்களோட அந்த ஆர்மி கட்டுப்பாட்டுட இருந்த இடங்கள் கொஞ்சம் அது பிரதேசங்கள்ல எல்லாமே மைன்ஸ் வச்சிருப்பாங்க, மிதிவடி. அப்போ மாடுகள் மேய போகும்போது அந்த மிதிவடியில காலை வச்சு வெடிச்சிடும். எங்களுக்கு நிறைய மாடுகள் ஆரம்ப காலத்துல அழிஞ்சதே அப்படிதான். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சிவத்த மாடு ரோட்ல மோட்டார் சைக்கிள்காரன் யாரையுமே விடாது, அப்படி ஒரு மாடு 3 காலமே மிதிவடியில போய் அப்படியே போயிடுச்சு. அப்படியே நாங்க அதை வந்து இறைச்சிக்கு தான் அப்படி கொடுத்தோம். எனக்கு சின்ன வயசுல அது ஞாபகம் இருக்கு நல்லா. அதே மாதிரி இன்னொரு மாடு உண்டு, வெள்ளை மாடு. அதை வந்து நாங்க ஐயரம் மாட்டா வாங்கினாங்க. அது இந்த மாடு குட்டி போட்டது தான் இந்த வெள்ளை மாடு. அப்போ நாங்கள் வெள்ளைச்சி என்று சொல்லுவோம். அவளும் வந்து மைன்ஸ்ல போட்டாள். மைன்ஸ்ல போனோன்னு அது பயத்திலேயே அது விளம்பி வரவும் இல்லை, குறையோட தான் அன்றைக்கு அந்த மைன்ஸ்ல அந்த கால் போச்சுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களோட அம்மாவை ஐயரம்மான்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு தாய் மாட்டை கூட்டி கொண்டு போய் அந்த மாடை இடிச்சிடிச்சு நாங்கள் அந்த ரோட்டு முழுக்க நடத்தி நாங்கள் வீட்டை கூட்டி கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இந்த மாதிரி இந்த மைன்ஸில் எங்களோட மாடுகள் நிறைய அழிஞ்ச கதைகள் எல்லாம் இருக்கு ஆரம்ப காலங்களில். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எங்களோட செல்லம்மாச்சி. என்ன இவன் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் தாய் செத்து போக பாலில் வளர்த்தது. இப்போ அவவே ஒரு கண்டு போட்டுட்டு நிற்கிறான். அடுத்தது வந்து இவங்கெல்லாம் ரொம்ப குட்டி ஆக்கள். பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க எல்லாரும் அப்படியே திக்கா அதில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டாங்க. சரிங்கள் எல்லாரும் எல்லாரும் நித்திரியோ. எனக்கு இதுக்குள்ள கொஞ்சம் இவோவா பிடிக்கும், அதை தாண்டி எனக்கு இவனா பிடிக்கும். இவன் நல்ல சமத்து. என்னடோ
படுங்க, நான் போகிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் நிற்கிறா. அவன் வந்து இப்போ தான் பேபி போட்டிருக்கா. கண்டுக்குட்டி, நல்ல வெள்ளை கண்டுக்குட்டி போட்டிருக்கா. போகிறா என்னை கண்டுட்டு. அவளுக்கு என்ன பிடிக்காது. ஏன்னா இதையுமே அந்த மாடு பிடிக்கிறவங்கெல்லாம் கழிச்சு இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னால் இந்த கண்டு இவக்கு வந்து அந்த அம்மா வருத்தம் வந்தப்போ வந்த அடையாளங்கள் தான் இது எல்லாமே. அப்படியே வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் எங்களோட பண்ணையை தான் சுற்றி பார்த்துனாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த பண்ணைக்குள்ள எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.